பண்ணக்கூடிய அரசியல் வந்து திமுகவை அடிக்கிறவங்க பேர்ல ரொம்ப கீழே தரம் தாழ்ந்து இறங்கி போறாங்க. அதெல்லாம் போகக்கூடாது. சார் அவங்க என்ன தரம் தாழ்ந்து அப்புறம் பேசியிருக்காங்க? நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சாங்க சுப்ரீம் சார் அது கோர்ட்ல. எல்லாரும் தான் சார் சொல்றாங்க. இந்த அப்படி மாதிரி எல்லாரும் நீதிமன்றமே சொல்ல. கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்களுமே வந்து சொல்லுவாரு. எடப்பாடி சொல்லுவா. ஏன்னா செய்தி சேனல்கள்லயே வந்து இங்க திமுக பாரு, வச்சிருக்காங்க இங்க உயர்நீதிமன்றம் பாருமா, கொட்டு அப்படின்னு இங்க சொல்றாங்க. பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அரசு இருந்தாலும் அந்த அரசு மீது ஆளுகின்ற அரசு மீது பழி சொற்கள் வரத்தான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. 1, 2 தவறுகள் எங்கேயாவது இல்ல நடக்கத்தான் 1, செய்யும். 2 நல்லதுதான் பண்றீங்க. மத்தது எல்லாமே தவறா இருக்குன்னு தான் அப்படின்னு கருத்து. நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டா நாங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. புரியுதா? சமீபத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே அதுக்கு வந்து அது எக்ஸாம்பிளா அது எடுத்துக்கலாம். நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்க இதையே சொல்லுங்க. இத பரப்புற நீங்க சார் கடந்த 3 நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்றாங்க. இன்னொரு பெண்ண வந்து கடத்திட்டு போறாங்க. ஒரு 8வது